இந்த வேப்ப மரத்தில் ஃபுல்லாக நிறைய பூ தான் வச்சுருக்கு. இன்னும் வந்து காய் வைக்க ஆரம்பிக்கல. இங்கே வந்து என்ட்ரு ஆயாச்சுங்க. எவ்வளோமா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷாப்பிங்க்கு? எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ? 17. ஆமாம், இந்தியாவில் இருக்குது ரேட்டு கேட்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது. ஸ்ப்ரை லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா, கார்டனில் சுரக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. அப்படி ஓப்பன் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து வீல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கா நடக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, வேறு லெவலில் பண்ணுறாங்கப்பா. இல்லை, வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு வாக்கிங் போயிருந்தோம் வெளியில். ஸோ எங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் அப்படியே ஷாப்பிங்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்டன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாம் தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விசாகன்குடிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் பூரியும் செஞ்சாங்க. எங்கள் வீட்டில் பூரி நல்லா புஸ்புஸ்ன்னு ஊப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். மற்ற டிஃபனை விட பூரி வச்சோன்னா சாருக்கு ரொம்பவே விருப்பமாக சாப்பிட்ருவார். அதனால தான் சரின்ட்டு இது ரெண்டுத்தையும் காலையிலே செஞ்சாச்சுங்க. விசாகன்குட்டிக்கு ஸ்கூல் பஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clockலாம் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் 6:10 to 6:15 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 5:30க்கெலாம் காலையில் ஏஞ்சி சமைக்கணும். விசாகனுக்கு சமைக்கிறதுக்கு ஏஞ்சா கூட. ஸோ விறுவிறுன்னு பேக் பண்ணிவிட்டு சாரை கிளப்பி அனுப்பணும். ஃபஸ்ட்டு பிக்கப்பே இங்கே தாங்க, அதனால சீக்கிரமாக வந்துடுவாங்க. காலையிலே வீட்டுக்கு வெளியில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock கிட்ட ஆகுது. நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா செம்மையாக எதிர் வெயிலாக இருக்குது இந்த டைமுக்கே. இங்கே வந்து கொஞ்சம் நிழலாக இருக்குது. இது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நிழலாக இருக்குது. அதனால் இந்த சைடாக வாக்கிங் வரலான்ட்டு அச்சு காலையிலே ஏஞ்சிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு அவளை ஸ்டாலரில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. முன்னெல்லாம் கத்தாரில் முருங்கை மரம் பார்க்குறதே அதிசயமாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முருங்கை மரம் வச்சுட்டாங்க. இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்ட்டு. செம்மையாக காய்ச்சிருக்கு, தெரியுதா? இது போக இந்த சைடும் ஒரு மரம் இருக்குங்க, நல்ல பெரிய மரம் தான். இதுலேயும் நிறைய காய் இருக்குது. இந்த காய் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. இந்த முருங்கைக்காய் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காம்பவுண்டுக்கு வெளியில் கூட நிறைய காய்ச்சிருக்கு முருங்கைக்காய். இந்த வேப்ப மரத்தில் ஃபுல்லாக நிறைய பூ தான் வச்சுருக்கு. இன்னும் வந்து காய் வைக்க ஆரம்பிக்கல. ஊர்லலாம் இந்த டைமில் வந்து வேப்பம்பூவில் வந்து நிறைய ரெசிபி பண்ணுவாங்க அம்மா. வேப்பம்பூ வடகம், அதுக்கப்புறம் வேப்பம்பூ தயிரில் நினைக்கிறது, மாங்காய் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஊருக்கு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இந்த சைடு வீடு எல்லாம் வந்துட்டு புதுசாக கட்டியிருக்காங்கங்க. இது வந்து ஒரு ஃபேஸாக வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனூப் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பக்கம். ஸோ அங்கே வந்து நம்ம வாக்கிங்லேயே போய்க்கலாம் நம்ம வீட்டிலேருந்து. இப்போ இதோட வாக்கிங்கை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட வேண்டியது தான். இந்த மரத்து முருங்கைக்காவும் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. இல்லைப்பா, நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, செம்ம பெருசாக இருக்குங்க. அதோட இங்கே மேலே உச்சியில் பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருக்குன்ட்டு. நல்லா கொத்தாக காய்ச்சிருக்குங்க. செம்ம பெருசாக இருக்குது. சோத்து முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இந்த முருங்கைக்காய் எல்லாமே. பூனை வந்து குட்டி போட்டிருக்குங்க. இந்த ஒரு பூனை பார்த்திங்கன்னா எத்தனை 5 குட்டி கூட போட்டிருக்கு. நல்ல க்யூட்டாக அழகாக இருக்குது. டைம் பார்த்தா 7:50 ஆகுது. ஷாப்பிங் போகலான்ட்டு முடிவு பண்ணோம் நாங்கள் 3 பேரும். ஆனால் பார்த்தா லூலு வந்து இந்த டைமுக்கு ஓப்பனில் இருக்காது. சரி ஓகேன்ட்டு கிராண்ட் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஷாப்பிங் எதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்கால தான் இருக்குது. அப்படியே நம்ம வீட்டில் இருந்து எட்டி பார்த்தாலே தெரியும். பேரிச்சம்பழம் மரத்தில் வந்து பழம் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்க, நல்ல ஒரு ரெட் கலரில். இந்த பேரிச்சம்பழம் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். எல்லோவை விட இது வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஃபுல்லாமே நல்லா காய்க்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பேரிச்சம்பழம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. வந்து ஷாப்பிங்க்கு வந்து என்ட்ரு ஆயாச்சுங்க. எவ்வளோமா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷாப்பிங்க்கு? 19 ரியால். ஆமாம், 19 ரியால் வச்சு நாங்கள் 3 பேர் ஷாப்பிங் பண்ண போகிறோம். இது வந்து கத்தாரோட ரியால், இது 10 ரியால், அதுக்கடுத்து இது 5 ரியால், இதெல்லாம் வந்து 1 ரியால். ஸோ 4 1 ரியால். ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவே இல்லைங்க. நான் ஒன்று வாங்கணுன்ட்டு அப்படியே ஆளால் கொண்டு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இதில் நாங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோம், மீதி எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறோன்னு காமிக்கிறேன். எமர்ஜென்சி ஷாப்பிங் தான் இல்லை? ஆமாம், பூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. எதுக்குமா பூ? சாமிக்கு. சாமிக்கா? எவ்வளோ இங்கே பூ கிலோ? 3.90ங்க. 39 ரியால் 1 கிலோ பூ. ஆனால் எல்லா பூவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே கவர்லே. எந்த பூ வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய கலர் ரோஸு, சாமந்தி. இந்த கடையில் மட்டும்தான் லூஸ் வந்துடும்.
ஆமாம், இங்கே மட்டும் தான் லூஸில் இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுதான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதில் அரளி கூட வரும். இன்றைக்கி அரளி இல்லை போலல்ல. ஷாப்பிங் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் போட. லெமன் ஜூஸ் வெயிலுக்கு எதமா லெமன் ஜூஸ் போட போறியா? எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ? 17 ரியால். ஆமாம், இந்தியா இருக்குது ரேட்டு கேட்க. இந்தியாவோட லெமன் பார்த்தீங்க அப்படின்னா 17 ரியால். சைஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். இது கிலோவே 5 ரியால் தான். இது வந்து எஜிப்து லெமன். கல்யாணம் ஆகி வந்த புதுசில் இதை பார்த்து லெமனா நான் நம்பவே இல்லை. அப்புறம் என் வீட்டுக்கார் நம்பினாதான் சோறு போடுவேன்ட்டார். அதனால நம்பிட்டேன். ஆரஞ்சு பழம் சைஸ்க்கு இருக்கும் இந்த லெமன் எல்லாம். பூண்டு கிலோ எவ்வளோ விலைன்னு பார்த்தீங்கன்னா 25 ரியாலுங்க. இந்த பூண்டு ரேட்டு 600 ரூபா கிட்ட வரும். ஆமாம், ஊர்லேயே ரேட் அதிகம். கிலோ 200. ஆமாம், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே, அதனால இந்த ரேட்டுக்கு வருதுங்க. இந்தியா ஐட்டம் எது எடுத்தாலுமே இங்கே காஸ்ட்லி தான். வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான பனங்கிழங்கு பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? கிலோ 16 ரியால் வருது. இப்போ ஷாப்பிங்கில் ஐடியா இல்லைங்க. வீக்லி ஷாப்பிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் ஆசையாக இருக்கிற திங்ஸ் எப்போனாலும் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதனால பார்த்துட்டு இருந்தா. பாவக்காய் வத்தல் இது பொரிச்சு சாப்பிடலாம்ல. ஆமாம், நல்லா இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ல. பக்கோடாக்கு நல்லா இருக்கும். பக்கோடாவா? ரைஸ்க்கெல்லாம் சாப்பிடலாம். இது வந்து எவ்வளோனா 5.5 ரியால் விற்கிறாங்க. 100 கிராம்ஸ். நம்ம நினச்சி வந்தது இல்லைங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக தேடிட்டோம். நான் தேடி வந்த தட்டைப்பயிர் இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய பயிர் வெரைட்டி தான் இருக்குது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு. ஆனால் நான் தேடி வந்தது தான் இல்லை. இது தட்டைப்பயிர் எப்படி இருக்குன்னா இதே மாதிரியே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து தட்டைப்பயிறு. பார்க்கலாம். ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. உருண்டை உருண்டை இருக்குது. இது வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸா? ஓகே ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் குலோப் ஜாம் மிக்ஸாங்க. இங்கே வந்து டம்ப்ளிங் மிக்ஸ்ன்னு கேட்டு வாங்கணுமா, அதுதான் சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நான் இங்கே எம்டிஆர் வரும்லடா, அதில் தான் எடுப்பேன். நம்ம இந்தியாவில் இது வந்து இங்கே உள்ளது. ஓகே ஓகே. இது இங்கே உள்ள ப்ராடக்டா? ஈஸ்ட் எது போட்டிருக்காங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுடர் மேக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. வந்தீங்கன்னா பானிபூரி கொடுப்பாங்கங்க. 6 பீஸ் வந்துட்டு 4 ரியால் வரும். இது என்னன்னா பிக்கிள், டேட்ஸ் பிக்கிள், லெமன் பிக்கிள் எல்லாம் விற்கிறாங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாங்குற ஐடியாவே இல்லை, இருந்தாலும் வாங்கியாச்சு. கிலோ வந்து எவ்வளோ வருதுன்னா 9 ரியால் வருது. நாங்கள் எடுத்த வெண்டைக்காய் எவ்வளோ வருது அப்படின்னா 3.8 வந்திருக்கு. ஸோ இது வந்து போதும் எங்களுக்கு பொரியலுக்கு, அதனால் வாங்கியாச்சு. இதை இதில் பார்த்திங்கன்னா ஃபேண்டா வந்து ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது, ஸ்ப்ரைட் இருக்கு இல்லையா, லெமன் அந்த ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இது 3 ஃப்ளேவர்லேயும் இருக்குது. ஷாப்பிங் போயிட்டு இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம். அடுத்துமா இன்னொரு வெண்டைக்காய், இது ஃப்ரெண்டுக்கு. நெக்ஸ்ட்டு தண்ணிங்க, செம்மது தண்ணி தாகமாக ஆயிடுச்சு. வெயிலில் வாக்கிங் போயிட்டு இங்கே போகும். அதுக்கடுத்து சாமிக்கு வந்து பூ வாங்கியிருக்கோம். இது வந்து 3.5 ரியால் வருது. அடுத்தது லெமன் வந்து 3 ரியால் வருது. அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங். இது எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னா 14 ரியால் 68 காசு வந்துச்சு. மீதி நம்மளுக்கு வந்துட்டு காசு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு மீதி வந்த காசு. இது வந்து 25 திராம்ஸு இங்கே கத்தாரோட காசுக்கு. இது 25 திராம்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி வந்து 4 ரியால் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 பேர் ஷாப்பிங் போயிட்டு மீதி 4.25 ரியால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைப்பா. எவ்வளோ பெரிய ஷாப்பிங் பாருங்கள். நம்ம என்னதான் காசு நிறைய எடுத்துகிட்டு போனாலும் இந்த அளவுக்கு ஹாப்பி இருக்குமா இல்லை? ஆனால் இது ஒன்று ஒன்றா பார்த்து எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்து எடுக்கிறப்ப சந்தோஷமாக இருந்தது இல்லைப்பா? கண்டிப்பாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா, கார்டனில் சுரக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜூம் பண்ணி இவ்வளோ சுரக்காவும் நம்ம கார்டனில் வந்து காய்ச்சிருக்குங்க. பார்க்கவே செம்ம சந்தோஷமாக இருக்குது. டெய்லி காலைல விசாகனை அனுப்பின கையோடு வந்துட்டு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுரக்காவை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம் சுரக்காவை. இப்போ வந்து 2 சுரக்காய் தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். மீதி எல்லாம் கொஞ்சம் பெருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது சுரக்கா அப்படின்ட்டு. 2 யூஸ் ஆக மாட்டோம் உனக்கு? ஆமாக்கா, எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், சமைச்சு எங்களுக்கும் தரப்போகிறான் இந்த சுரக்காய் ரெசிபி. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ லாங் வந்துருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி பறிச்சது வந்து இதோடய பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் இல்லையா, அதனால பறிச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது அதெல்லாம் விட்டு பார்ப்போம். அச்சு இது என்னடா? சுரக்காய். என்னக்காய் இது? 2 சுரக்காய் வந்து வந்துருச்சுங்க. ஸோ 2 பறிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துக்கலாம். அவங்க வந்து இதில் சுரக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறாங்களா.
நம்மளுக்கு தருவாங்க சாப்பிடலாம். என்னாச்சு? சரியா போச்சு. வா. இல்லை சுட சுட சொரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அங்கேயே. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துருக்கா. இது வந்து எனக்கு, நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வந்து இதில் 2 பேர் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஸோ போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரலாம். நம்ம கார்டன்லேருந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை கிச்சனில் செஞ்சாச்சுங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. சாரி, நம்ம செய்யல, நம்ம ஃப்ரெண்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. சொரக்காய் பொரியலில் வந்து சுட சுட ரைஸ் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த சொரக்காய் பொரியல் மட்டும்தான் போட்டு சாப்பிட போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த சொரக்காயில் பாயசம் செய்யணும்னு நினச்சி செய்யவே முடியலைங்க. இந்த தடவையாவது சொரக்காய் நல்லா பெருசாகட்டும், நம்ம பாயசம் செய்யலாம். அவள் பொரியல் செஞ்சுட்டு இன்னும் ஒரு ஹாஃப் சொரக்காய் வந்து நிறையவே இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொடுத்துருக்கா. ஸோ அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு குட்டீஸ்க்கும் அவருக்கும். இப்போ நம்ம எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்குங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, சரி போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சமைக்க செய்யட்டு வேலை அப்படியே போயிடும். போய் கொடுத்துட்டு வந்துடணும். என்ன வச்சுருக்க அத்தைக்கு? பொரியலா? சொரக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். நல்லா செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு தாங்க செஞ்சேன். ஆனால் நான் பொரியல் தான் சாப்பிட்றேன். கூட்டு வந்து குட்டீஸ்க்கு அவருக்கு மட்டும். குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நேந்திரன் சிப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. ஏது நேந்திரன் சிப்ஸ் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதோட குட்டீஸ்க்கு வந்து 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டாங்களா, ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா இந்த 5 ஸ்டார் சாக்லேட் வந்து ஊரில் தானமா கிடைக்கும் அப்படின்னுட்டு இருந்தாங்க. எனக்குமே 5 ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 50-50 பிஸ்கெட் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டியர். சிப்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. ஓப்பன் பண்ணது தான் தெரியுது. இந்த பாருங்க, முக்கால்வாசி பாக்கெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம ஊரில் திங்ஸ் எல்லாம் சொல்லி விட்றப்ப பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து பொக்கிஷமாக வச்சு யூஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, நம்மளுக்காக எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. இப்போ வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோங்க. எங்கே போக போகிறோம் நம்ம? அது வந்து வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க நீங்கள். ஸ்கேட்டிங் கிளாஸ் போறோம். இந்த குட்டி பையனும் நானும். ஆமாங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து அவனே கற்றுக்க சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தோம். என்னாச்சு அப்படின்னா ஸ்கேட்டிங் வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கலன்னா கை கால்லாம் இதுவாகும்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் போட்டாச்சு. ஸோ இது என்னடா? ஸ்டேடியம். 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 என்ன ஸ்டேடியம்? ஸ்டேடியம். ஜனூப் ஸ்டேடியம். ஜனூப் ஸ்டேடியம். ஸ்டேடியம்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கா? ஆமா, புர்ஜ் கலிஃபா ஸ்டேடியம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெரியாமா. ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்து நியர்பை தாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா S-3ல தான் வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறாங்களா இல்லை கிளாஸே ஜாயின் பண்ண போகிறோமான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்கேட்டிங் கிளாஸ் பற்றி கேட்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்கங்க இவங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கல, இப்போ தான் நாங்கள் கேட்கவே போகிறோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு சொன்னாங்க இங்கே தான் ஸ்கேட் பண்ணாங்கன்ட்டு. குட்டீஸ் இங்கே நிறைய பேர் வந்து ஸ்கேட் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அந்த சைடு வந்து பேஸ்கெட் பால் விளாண்டுருக்காங்க. குட்டீஸ்க்கு வந்து ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் சேஃப்டி இதுக்கு கையில் காலில் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஸ்கேட்டிங் ஷோ எல்லாமே. ரேஷ்வந்த் ஹாப்பியா? விசாகனுக்கு வந்து அந்த சைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே எல்லாமே ஃபுல்லாக பண்ணி விட்டுட்ருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல போல். இது ஸ்டார்டிங் கிளாஸ் அப்படின்றதுனால எல்லாம் போட்டு விடுறாங்க அவங்களே. முடிச்சாச்சு. எப்படி நடக்கிற பாருங்க, செம்ம ஏன் பண்ணுறான் அவனுக்கு இப்போதானே. ஓகே ஓகே. பயப்படுறாங்க ரேஷன். செம்ம காமெடியாக இருக்குது. விசாகன் குட்டியை பாப்பா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. விசாகன் குட்டிக்கு இப்போ இது ஃபஸ்ட்டு கிளாஸ் தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஒரு இது மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு அங்கே போகணும், அவ்வளோதான். அது வந்து வீல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கா நடக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. குட்டீஸ் வந்து விழுந்து விழுந்து எழுந்திரிக்கிறாங்க. இன்னும் வீல் வந்துட்டு அவங்க இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போடுறாங்க, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இந்த சைடு குட்டீஸ் எல்லாம் செம்மையாக வேறு லெவலில் பண்ணுறாங்கப்பா. இல்லை சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ட்ரெயின் ஆகிருப்பாங்க போல். இவங்க 3 பேரும் பிகினர்ஸ் ஆட்டுக்கு. ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, குட்டீஸ் ஆசைப்படுறாங்க, ஜாயின் பண்ணி தான் ஆகணும்.
வார்ம் அப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரேஸ் வைப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஏதோ சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு சுற்றி சுற்றி. தூரமாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுல. ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் ஆனால் சரசரன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. 1 2 3 சொன்னோடனே அடுத்து குட்டீஸ் எல்லாம் வர சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கான ட்ரைனிங் போல். அடுத்து அவங்க 4 பேரும் அடுத்து வருவாங்க போல். விசாகன் ஓடியா ஓடியா ஓடியா, பார்த்து வா. வெரி குட். எப்படி இருக்கு ஸ்கேட்டிங் கிளாஸு? நல்லா இருக்கா? பிரேக் எடு கொண்டாடா. என்னம்மா என்ன பிரேக் இது? வாட்டர் பிரேக்கா? வாட்டர் பிரேக்கில் சாக்லேட் தின்னுக்கிட்டு இருக்க. இப்போ அவர் வர்ற மாதிரி குட்டீஸை வந்து வர சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டாண்டர்டீஸில் வரணும் போலல்ல, காலை விரிச்சுக்கிட்டு வரணும் போல. அவர் சொல்கிறாரு, செவலை தாவுடா தாவு, எங்கே நானே தவழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. விசாகன் குட்டி ஓரளவுக்கு வராங்க. ஐயோ சொல்லி வாயமுள்ள விழுந்தா. ஆமாம், கண்ணு வச்சுட்டு வேகமாக பண்ணணுன்றான். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறான். அச்சு பாப்பாவுக்கு தாங்க ஸ்கேட் பண்ணணுன்னு சரியான ஆசை. அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா. அண்ணா எல்லாம் போகிறாங்க, எனக்கும் கொடுங்க, எனக்கும் அண்ணா காலில் இருக்கிறது வேணும் அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா. சரி ஸ்கேட்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் கேட்கலாம், இவளுக்கு வந்து பண்ணலாமா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். பார்ப்போம். ஏன்னா இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்க, கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பாங்க. அச்சு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கலாம், அதனால தான் ஒரே யோசனையாக இருந்தது. அதனால் அச்சுவை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே ப்ளே ஏரியா இருந்தது, அங்கே வந்து விளையாட கூட்டு போயாச்சு. இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக தான் போச்சு. காலையிலே வாக்கிங்கு, அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு, கார்டனிங்கு, குக்கிங்கு, ஈவினிங்கு ஸ்கேட்டிங்ன்ட்டு போனதே தெரியல. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.